الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز: بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அம்பியா ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்கள்லேருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன். இனிமான சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரி வருடத்துடைய கடைசி ஜும்மாவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். துன்யாவுடைய வாழ்க்கை கொஞ்சம் காலத்து வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் அத்துன்யா கந்தரத்துன் மின் கனாத்திரில் ஆஹிரா ஃபஅபுர்ஹா வலா தஅமுர்ஹா. இந்த உலகம் இருக்கிட்டானே, இது ஆகிரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பிரிட்ஜ், பாலம். இந்த பாலத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. இந்த உலகம் என்பது ஒரு பாலம், ஒரு பாலத்தை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சு கொள்ளுங்கோ, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. அப்படின்ற அர்த்தம் என்ன? நாங்கள் எத்தனையோ பிரயாணங்கள் செஞ்சிருக்கிறோம், எத்தனையோ பிரிட்ஜுகளை தாண்டி போயிருக்கோம். யாரும் யோசித்ததில்லை, இந்த பாலத்தை நான் வாங்கணும், வாங்கி இதை நான் மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு ஏசி ஃபிட் பண்ணணும், இதுக்கு லைட் போடணும், இதை நான் கவனிக்கணும் என்று யாரும் யோசித்ததில்லை. பொதுவாக பாலங்கள் தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும், பாலம் உடைஞ்சால் தண்ணிக்குள்ளே விழ வேண்டிய நிலைமை. அடுத்தது, பாலத்துக்கு ஒன்று ஆரம்பம், ரெண்டாவது அதனுடைய முடிவு. ஒரு பகுதியால் போய் அடுத்த பகுதியால் எக்ஸிட் ஆகுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னது ஒரு ஆழமான ஒரு விஷயம். இந்த உலகம் ஒரு பாலம், இந்த பாலத்தை நீங்கள் கடக்க பாருங்கள், இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற விஷயத்தில் உங்களோட காலத்தை நேரத்தை போக்காதீங்க. இதே மாதிரி தான் எப்படி இந்த பாலத்துக்கு ரெண்டு ஆரம்பம் முடிவு இருக்குதோ, இந்த உலகத்துக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று தாயுடைய வயிறு, ரெண்டாவது கபருடைய வயிறு. ஒன்று தாயுடைய வயிறு, ரெண்டாவது கபருடைய வயிறு. இந்த தாயுடைய வயிற்றுக்கும் கபருடைய வயிற்றுக்கும் விடப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் துன்யாவுடைய வாழ்க்கை. அஸ்லான வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னா உள்ள வாழ்க்கை தான். துன்யாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா, ஆகிரத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தஆலா. ரெண்டுக்கு ஓனர் அவன் தான். குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான், வஅன்னல் ஆகிரத வல் ஊலா. ஆகிரமும் எங்களுக்கு சொந்தமானது, துன்யாவும் எங்களுக்கு சொந்தமானது. இந்த ரெண்டுக்கும் உரிமை கோரக்கூடியவன் அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான். அவன் சொல்ல, ரெண்டுக்கு நான் தான் ஓனர், இதுவும் என்னுடையது தான், அதுவும் என்னுடையது. ரெண்டுக்கும் அவன் ரெண்டு பேரை வச்சுக்க. ஒருவருக்கு ரெண்டு ஃபேக்டரி இருக்கு, ரெண்டு கம்பெனி இருக்கு, அது ரெண்டுக்கு ரெண்டு பேரை வச்சுக்கார். இதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுக்கு தான் துன்யாவும் சொந்தமானது, அவனுக்கு தான் ஆகிரமும் சொந்தமானது. அவன் இதுக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறான், ஆகிரத்துக்கு ஒரு பேரை வச்சுக்கிறான். துன்யாவுக்கு வச்ச பேர் என்னன்னா தாருல் குரூர், ஏமாத்துற வீடு, சீட்டிங் ஹவுஸ். ஆகிரத்துக்கு அவன் வச்ச பேர் என்னன்னா தாருல் ஹுலூத், நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீடு.
இதுக்கு சொல்கிற தாருல் குரூர், ஏமாத்துற வீடு. யார் இந்த உலகத்தை படைச்சானோ அவன் இந்த உலகத்துக்கு வச்ச பேர் தாருல் குரூர், ஏமாத்துற வீடு. ஆகிரத்துக்கு அவன் வச்ச பேர் தாருல் ஹுலூத், நிரந்தரமான வீடு. நல்ல பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்தாங்க. அல்லாஹ் சொன்னாங்க இந்த துன்யாவை பற்றி சொல்லக்குள்ள, யா யுஹன்னாஸ், ஏய் மனிதர்களே. அதில் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று தனியாக பேசாமல் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் கூப்பிடும். ஏன் காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் மட்டும் வாழல, முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ்கிறாங்க. எனவே எல்லா மனிதர்களையும் அழைக்கிறான். எல்லாரையும் அல்லாஹ் தஆலா அழைச்சி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். யா யுஹன்னாஸ், ஏன் அவன் படைத்த உலகத்திலான எல்லாரும் வாழ்கிற. அதனால் சொன்னால் குர்ஆனில் யா யுஹன்னாஸ், ஏய் மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வோட வாக்கு, அல்லாஹ் எதையெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிக்கிறானோ அதெல்லாம் ட்ருத், உண்மையானது, அது நடந்தே தீரும். அல்லாஹ் சொன்னது மௌத் இருக்கி, மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கி, அதெல்லாம் உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுல் ஹயாத்து துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாத்திர வேணும். நீங்கள் துன்யாவில் ஏமாந்துடாதீங்க, இது நான் படைச்சது தான், ஆனால் ஏமாந்துடாதீங்க. நான் சும்மா சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தேனும். ஒருவருக்கு 2 ஃபேக்டரி, அதில் நாங்கள் ஒரு ஃபேக்டரியில் போய் எங்களுக்கு தேவையான சாமான்களை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அங்குள்ள ஜிஎம் அல்ல, ஜென்ரல் மேனேஜரோ இல்லாட்டி எம்டி மேனேஜிங் டைரக்டரோ அல்ல, அந்த ஃபேக்டரியை உருவாக்கினவரே சொல்கிறாரு, ஓனரே சொல்கிறாரு, இது என் ஓன் ஃபேக்டரி, இதை நான் தான் உருவாக்கினேன். ஆனால் இங்கே உள்ள பொருட்களுக்கு நானே கேரண்டி இல்லை, நீங்கள் ஏமாந்துடாதீங்க, இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல் இல்லை, இதில் குவாலிட்டி நல்லம் இல்லை. எனக்கு இன்னொரு ஃபேக்டரி இருக்கு, அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க என்று ஓனரே சொன்னாருண்டா. இந்த பக்கம் திரும்பி பார்ப்போமோ, சம்டைம் அங்கே உள்ள மேனேஜரோ இல்லாட்டி அடுத்தவங்களோ சொன்னால் கூட யோசனை வரும், கோபத்துக்கு சொல்கிறான், பிஸ்னஸ் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்கிறான் ஒன்று 2 மண்டு வரும். ஓனரே சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தேவையான ஆள், நான் உண்மையை சொல்லிடுறேன், இது என் ஓன் ஃபேக்டரி தான், ஆனால் இங்கே உள்ள சாமானுக்கு நானே கேரண்டி இல்லை, இது குவாலிட்டி நல்லமில்லை, இது டூப்ளிகேட் என்றா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா துன்யாவுக்கு சொந்தக்காரன், அவனே சொல்றது நான் தான் படைச்சேன், ஆனால் இதுக்கு நான் கேரண்டி இல்லை, இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல் இல்லை. எந்த அசலான ஃபேக்டரி ஆகிரம். விசித்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துகிறான். இன்னத்தார் ஆகிரத்தில் லஹில் ஹயவான், இன்னத்தார் ஆகிரத்தில் லஹில் ஹயவான் லவ் கானு யஅலமூன். ஆகிரத்துடைய வீடு, மர்மையுடைய வீடு, அல்லாஹ் சொல்றான் லஹில் ஹயவான், அதுதான் அசல் லைஃப், உண்மையான ரியல் லைஃப் வந்து ஆகிரத்துடைய வாழ்க்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவனோட மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அந்த 2 பேரையும் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் படைச்சி சொர்க்கத்தில் தான் வச்சிருந்தது. அந்த 2 பேரையும் அல்லாஹ் தஆலா எங்களை தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அந்த 2 பேரையும் அல்லாஹ் தஆலா படைத்து அந்த 2 பேருக்கு சொன்னால், நாங்கள் ஆதமை பார்த்து சொன்னோம், வக்கீலையா ஆதம் உஸ்குன் அந்த வசோச்சுக்கு ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களோட வைஃபும் இந்த ஜன்னத்தில் இந்த பரடைஸில் இருங்க. அப்போ இந்த 2 பேரும் அவங்க இருக்கிறாங்க, எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு. இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி, அவன் மனிதர்களுடைய பகிரங்கமான எனிமி, விரோதி. இன்ன ஷைத்தான லக்கும் அதுவு முபீன், பகிரங்கமான அது எனிமி. அவன் அந்தஸ்து குறைஞ்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டதுக்கு பின்னாடி, இல்லைனா அவன் பெரிய இடத்துல இருந்து. அதனால் அவனுக்கு ஒரு கோபம் ஒன்று இருந்துச்சு, எப்படியாவது இந்த 2 பேரையும் வெளியே போடணும், இந்த ஜன்னத்திலிருந்து இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு போகணும் என்று அவனிடத்தில் ஒரு முடிவு ஒன்று இருந்துச்சு. சில நேரத்தில் முனாஃபிக்கீங்களும் மோசமானவங்க கூட நாங்கள் நல்ல அட்வைஸ் உங்களுக்கு பண்ணுறோம் என்று சொல்லி எங்களை தவறான ஒரு கைட் பண்ணுறதுக்கு வருவாங்க. வெளிரங்கத்தில் நல்லது செய்கிற மாதிரி எங்களை கொண்டே ஒரு மோசமான இடத்துக்கு தள்ளி விடுறதுக்கு முயற்சி செய்வாங்க. அது ஆரம்பமானது இப்லீஸ் இருந்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் 2 பேரும் இருக்கிற சரி, வேண்டியதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்,
என்ன கண்டிஷன்டா, இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் போக வேணாம். வலா தக்ரபா ஹாதி ஷஜரத். நீங்கள் அதை செய்யவானா இதை செய்யவானா ஓதுங்க தொல்லுங்க ஒன்றுமே அவங்களுக்கு சொல்லப்படலை. நீங்கள் இங்கே சந்தோஷமாக. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இங்கே ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துக்கிட்ட போகணும். வலா தக்ரபா ஹாதி ஷஜரத். போனால் என்ன நடக்கும்? ஃபத்தக்கூனா மினல்லாலிம். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லலாம் தெரியும். நீங்கள் 2 பேரும் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீங்க, அதனால் போகவானா அப்படின்னு சொல்லிடும். அப்போ அந்த 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இப்லீஸ் பார்த்தான் எப்படியாவது இந்த 2 பேரையும் வெளியே கொண்டு போகணும், சொர்க்கத்தோடு வெளியே போகணும். அதனால் அவன் என்ன செஞ்சான்? ஒரு தந்திரத்தை பயன்படுத்தணும். வந்து சொன்னான், நான் இந்த பகுதியில் மிச்ச நாளாக வாசிக்கிறேன், எனக்கு இங்கே உள்ள ரகசியமெல்லாம் தெரியும். உங்கள் 2 பேருக்கும் அந்த மரத்துக்கிட்ட போக வானாண்டு சொல்லப்பட்டு தான் இருக்கி. அதுக்கு என்ன ரீசன், காரணம் தெரியுமா? அந்த மரத்தில் பழம் இருக்கு, அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கும் இந்த சொர்க்கத்தில். இல்லாவிட்டால் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். நீங்கள் அப்படியே மலக்களாகிடுவீங்க, இங்கேயே இருப்பீங்க. இல்லாட்டி உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் பிஆர் கிடைச்சிடும். எல்லாத்துல குரால வழங்கப்படுத்தும். அவன் சொன்னான், ஒரு 2 பேருக்கும் ஒன்று சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும், இல்லாட்டி பிஆர் கிடைச்சிடும். அதுக்காக வேண்டி தான் அவங்க 2 பேரையும் தடுக்கப்பட்டிருக்கு. நான் நல்லதை சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் நலவை நாடி தான் சொல்கிறேன் என்று அவன் சத்தியம் பண்ணினான். இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்தினான். அவன் வந்து சொன்னானா, வகாலமா நஹாக்குமா ரப்புக்குமா நாதி ஷஜரதி இல்லா அந்த கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மில் ஹாலிதி. மான ஹாக்குமா ரப்புக்குமா, அவங்க 2 பேரும் ரப்பும் அந்த மரத்துக்கிட்ட போகவானான்னு சொல்லித்தானே. காரணம் என்ன? 2ல் ஒன்று நடக்கும் உங்களுக்கு. இல்லா அந்த கூனா மலக்கைனி, நீங்கள் அதை சாப்பிட்டீங்களா நீங்கள்லாம் ஏஞ்சல்கள் ஆகிட்டீங்க, மலக்குகள் ஆகிட்டீங்க. மலக்கு எங்கே இருக்கிற? சொர்க்கத்தில் இருப்பான். அவ் இல்லாட்டி தக்கூனா மில் ஹாலிதீன், உங்களுக்கு பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் இங்கே இருப்பீங்க. அவன் சொன்னா காசமகுமா, அவங்க 2 பேருக்கு அவன் காசமகுமா, சும்மா சொன்னது மட்டும் இல்லை, அவன் சொல்கிறான். அவன் சத்தியம் பண்ணினான். ஓத் சத்தியம் பண்ணி சொன்னால் இன்னி லக்குமா லபின் நாசி, நான் உங்களுக்கு ஒரு நலவை தான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், இஷ்டமாட செய். இப்போ என்ன நடந்துச்சு? சாதாரணமாக துன்யாவிலே இருக்கிறதுக்கு சில நாடுகள் இருக்கு உலகத்தில், அந்த நாட்டில் போய் பிஆர் எடுக்கிறதுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் மனைவி மக்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு எத்தனை காடுகளை தாண்டி போகிறாங்க, எத்தனை பாலைவனங்களை கடந்து போகிறாங்க, எத்தனை மோசமான குழுக்களத்தில் மாட்டிக்கொள்கிறாங்க, எத்தனை வருஷம் ஜெயில்களில் இருக்கிறாங்க. துன்யாவில் போய் ஒரு பிஆர் கிடைக்கிறது அப்படியே கூடிய நேரத்தில் சொர்க்கத்தில். அப்போ யாருக்கு தான் ஆசை வராமல் இருக்கும்? மனைவி ஹவ்வாவுக்கு ஆசை வந்துச்சு. மனைவி ஹவ்வாவுக்கு, தாயார் ஹவ்வா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு அவ சொன்னா, இங்கே பாருங்கள், இவன் பழைய ஆள் உண்மையை தானே சொல்கிறான், நாம் அந்த மரத்துக்கிட்ட ஏன் போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது? அவள் கொஞ்சம் அடுத்த பக்கம் தஷ்கீல் பண்ணிட்டான். கணவனுக்கு ஞாபகப்படுத்தல, நீங்கள் ஏன் போக பார்க்குறீங்க, இவன் மோசமானவன், நமக்கு அல்லாஹ் சொல்லித்தானே இருக்கான், இவன் எதிரி என்று சொல்லாமல் அவள் அடுத்த பக்கமாக கொஞ்சம் ஆசை கூட்டினா. ஹதீஸ் கிதாபில் வரும், ஹவ்வா இல்லாட்டி உலகத்தில் எந்த பெண்ணும் தன் கணவனுக்கு மோசடி செய்ய மாட்டாள். மோசடினா உடம்பு ரீதியான மோசடி இல்லை, சிந்தனை ரீதியாக நல்ல அட்வைஸ் கொடுக்குற விஷயத்தில். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இங்கே என்ன நடக்குது? ஷைத்தானுடைய தஷ்கீல், மனைவியுடைய தர்கீப். அவள் ஆசை உண்டாக்குறா, இவன் இப்போ போய்த்தான் மரத்துக்கிட்ட போய் பழத்தை சாப்பிட்டான். சாப்பிட்டா என்ன நடந்துச்சு? இப்போ வயிற்றில் குழப்பம். சொர்க்கத்தில் சிஸ்டம் எப்படின்னா, சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கு, ஆனால் அங்கே டாய்லெட் இல்லை. சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கு, ஆனால் அங்கே வாஷ்ரூம் டாய்லெட் இல்லை. ஹதீஸ் கிதாபுகளில் வரும், சொர்க்கத்தில் சாப்பிட்டா அந்த சாப்பாடு ஒரு வேர்வையாக வெளியாகும், ஒரு வேர்வேண்டு வரும், அதோட எல்லாம் கிளீன் ஆகும். இது எதுக்குன்னா சொர்க்கத்திலே சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டம். இப்போ ஸ்பேஸுக்கு போகிறாங்க, அவங்களுக்குன்ற ஒரு வித்தியாசமான சாப்பாடு இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. ஏன் நாங்கள் நீண்ட காலம் இருக்கக்கூடியவங்களுக்கு அடிக்கடி டாய்லெட்டுகளுக்கெல்லாம் போகக்கூடாது என்றதுக்கு மாதிரி தான் அந்த சாப்பாடுகளை சமைப்பாங்க, அதை தயாரிப்பாங்க. அதனால்
கண்ட நின்றத்தையும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்குன்னு தனியான ஸ்பேஸ் போராக்களுக்கு அது படித்து பார்த்தா தெரியும். இப்போ சொர்க்கத்தில் அந்த வேர்வையாக வெளியாகிற சாப்பாடு எதுன்னு சொன்னால் சொர்க்கத்துடைய சாப்பாடு. இந்த மரம் வந்து சொர்க்கத்துக்குள்ளே உள்ள ஆளில் வெளியே இருக்கு. இது அவுட் ஆஃப் பேரடைஸ், சொர்க்கத்துக்கு வெளியே உள்ள மரம் இது. அங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டா அந்த மரத்தில் பல வயிற்றில் குழப்பம் வந்து. இப்போ என்ன செய்யணும்? வயிற்றுக்குள்ளே உள்ளதை வெளியே போடணும். வெளியே போடுறதுக்கு அங்கே இடம் இல்லை. இப்போ எங்கே வந்தாங்க? போங்க துன்யாவுக்கு. துன்யாவுக்கு 2 அர்த்தம் இருக்கு. அதில் ஒரு அர்த்தம் அற்பமான இழிவான அந்த மிக நெருக்கமானதுன்ற அர்த்தம். துன்யாண்டா மிக க்ளோஸ், மிக நெருக்கமானதுன்ற அர்த்தம். அல்லது துன்யாவுக்கு மிக அற்பமானது, இழிவானது, தரம் குறைஞ்சதுன்ற அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கு. ஏன் மிக நெருக்கம், சரி அதை சொல்ல நேரம் போதாது. அப்போ அந்த வகையில் என்ன செஞ்சாங்க? துன்யாவுக்கு வந்துட்டோம். வந்துட்டா இப்போ வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் வீட்டில் ஒரு டாய்லெட் வந்து ஒதுக்குப்புறத்தில் இருக்கும். ஒதுக்குப்புறத்தில் டாய்லெட் இருக்கும். டாய்லெட்டுக்கு போக்கலே அல்லாஹ் இன்னி அவுது பிக மினல் குபுதி வல் ஹபாயித், அல்லாஹ் ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானோட பாதாபது, ஏன் கொஞ்சம் குழப்பங்கள் பிரச்சனை வரக்கூடிய இடம். இப்போ அங்கே வந்தாங்க, இங்கே வந்துடும். என்னத்துக்கு வந்து வயிற்றில் உள்ளது வெளியே போகிறதுக்கு வந்தோம். இப்போ யாராவது யோசிக்கிறையா, டாய்லெட்டுக்கு போனதுக்கு பிறகு இது நல்ல இடம், இஞ்சே இருப்போம், இஞ்சே நம்ம பெட்டை போட்டுட்டு இருப்போம், இஞ்சே நம்ம இருப்ப முடியும், யாரும் யோசிக்கிறது இல்லை. வேலை முடிஞ்சால் வெளியே வந்துடுவோம். ஒரு ஆள் பாருங்கள், மௌத்தாயினா உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் பாருங்கள், ஒரு ஆள் மௌத்தாயினா என்ன செய்வாங்களேண்டா சொல்லுவாங்க, முதலாவது வேலை அடிக்கல் இல்லையா, அடிக்கல் இல்லையா. இந்த அடிக்கல்லுறேன்டா என்ன? அது ஆண் மௌத்தானாலும் பெண் மௌத்தானாலும், பெரிய செல்வந்தர் மௌத்தானாலும் ஏழை மௌத்தானாலும் முதலாவது வரக்கூடிய வார்த்தை ஜனாசா அடிக்கலியாச்சா. இந்த அடிக்கல்லுறேன்டா என்ன? அடிக்கழுகிற ஒன்றும் இல்லை, இந்த வயிற்றில் உள்ள நஜீஸ் வெளியாக இருக்கும். அந்த நஜீஸை கழுகுறதான் அடிக்கழுகுற. வயிற்றில் நஜீஸ் இருக்கும், அந்த நஜீஸ் வெளியாக இருக்கும். ஏன் இந்த நஜீஸோட அங்கே போகலாம். உமா பாப்பா வந்ததும் வயிற்றில் உள்ள நஜீஸை இங்கே வெளியாகிறது. அப்போ அவங்களுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கு இதே விஷயம்தான். அப்போ டாய்லெட்டுக்கு வந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஆஹா இதை நான் கட்ட போகிறேன், இதை நான் மெயின்டைன் பண்ண போகிறேன், இதுக்கு ஏசி போட போகிறேன்னு எந்த புத்திசாலியும் யோசிக்கிறது இல்லை. டாய்லெட்டில் தேவைக்கு அளவு தான் டாய்லெட்டில் இருப்பாங்க. 10 நிமிஷம் இருந்தால் 10 நிமிஷம், 15 நிமிஷம் 15 நிமிஷம், அவ்வளவுதான் டாய்லெட்டில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே தவிர இது நல்ல வசதியாக தான் இருக்கி இஞ்சி நான் பெட்டை போட்டு விட்டு இருப்பேன்னு எந்த புத்திசாலியும் யோசிக்கிறது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவரோட மனைவியும் வயிற்றில் உள்ள நஜீஸை வெளியாக்குறதுக்கு வந்த இடம். பெருசாக கட்டினாரா, பெரிய வாஷ்ரூம். சின்னதாக கட்டிக்காரா, சின்ன வாஷ்ரூம். அசில் வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை, அசில் வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் இதை விளங்கப்படுத்துறான். இன்ன தாரல் ஆகிரத்தில் ஹைல் ஹைவான், ஹயாத் ரியல் ஆகிரத்துடைய வாழ்க்கை. நாளைய கியாமத்துடைய நாளில் நரகம் கொண்டு வரப்படும், நரகம் கொண்டு வரப்படும். அந்த நேரத்தில் மனிதன் சொல்லுவானா, சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லணும், வஜிய யௌமைதி பிஜஹன்னம், நரகம் கொண்டு வரப்படும். யௌமைதி யதக்கருல் இன்சான், அப்பதான் மனுஷன் நினைச்சு பார்ப்பான், ஆஹா என்ன செஞ்சிட்டோம், என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லுவான் அன்னா லஹு திக்ரா, இப்போ உனக்கு ஞாபகம் வந்து என்ன செய்ய. மனிதன் சொல்லுவானாம், யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத்தி, கத்தம்து லிஹயாத்தி, என் லைஃபுக்கு நான் ஏதாவது தேட வேண்டியிருந்துச்சு. என் லைஃபுக்கு, லைஃப் என்ற இந்த துன்யாவோட லைஃப் அல்ல, அசல் லைஃப். மனுஷன் நினச்சிக்கூடா இதான் லைஃப் உண்டு, இது அசல் லைஃப் இது இல்லை. அசல் லைஃப் வந்து மௌத்துக்கு பிறகு தான். ஒவ்வொரு ஆட்களுக்கும் கண்ணியமான சகோதரர்களே, எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா 2 மௌத்தையும் 2 ஹயாத்தையும் வச்சிருக்கிறான். நான் உட்பட எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா 2 மௌத்தையும் 2 ஹயாத்தையும் வச்சிருக்கிறான். நாளைய கியாமத்துடைய நாளையில் துன்யாவில் காலத்தை நேரத்தை வீணாக்கினவங்க சொல்லுவாங்களாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில். இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், காலு ரப்பனா அமத்தனா ஸ்னத்தைனி வஹ்யைத்தனா ஸ்னத்தைனி ஃபஅதரஃப்னா பிதுனூபினா ஃபஹல் இலா குரூஜ் மின் சபீல். யா அல்லாஹ், நீ எங்களை 2 தரம் மௌத்தாக்கினாய். அமத்தனா ஸ்னத்தைனி, எங்களுக்கு 2 தரம் நீ மௌத்தை தந்தாய். வஹ்யைத்தனா ஸ்னத்தைன், எங்களை 2 தரம் ஹயாத்தாக்கியிருக்காய்.
ஃபஅதரஃப்னா பிதுனூபினா, நாங்கள் செஞ்ச பாவங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பாலிலா ஹுருஜி மின் சபீல், நாங்கள் எக்ஸிட் ஆகி போகிறதுக்கு ஏதாவது எங்களுக்கு இடம் இருக்குதா என்று கேட்பாங்களாம். என்ன 2 மௌத்து 2 ஹயாத்து? எல்லா இடத்துல சொல்லுவாங்க, என்ன 2 மௌத்து 2 ஹயாத்து? தாயிட வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகி 4 மாதத்தில் தான் ரூஹ் ஊதப்படுது, ஹயாத் வருது. அப்போ அந்த 4 மாதத்தில் முன்னாடி அந்த குழந்தை ரூஹ் இல்லாமல் தான் இருக்கு, ஹயாத் இல்லாமல் இருக்கு, என்ன மௌத்தா இருக்கு. 4 மாதத்தில் தான் துடிக்க ஆரம்பிக்கிறது, ரூஹ் வார, ரூஹுடைய தொடர்புக்கு பேர் தான் ஹயாத் என்று சொல்கிறது. அப்போ உயிர் இல்லாமல் இருக்கு. அப்போ ஆரம்பத்தில் மௌத்து, அதுக்கு பிறகு தாயிட வயிற்றில் குழந்தை என்ன செய்யுது, ஹயாத் ஆகுது, உயிராகுது. அப்போ ஒரு மௌத்து ஒரு ஹயாத்து. அது பிறகு துன்யாவுக்கு வந்தோம், துன்யாவுக்கு வந்து அங்கே ஒரு மௌத்து. அப்போ 2 மௌத்து, 1வது மௌத்து, 2வது ஹயாத்து, துன்யாவில் மௌத்து. அதுக்கு பிறகு கபூரில் ஹயாத் ஆகுறாங்க. அப்போ 1வது மௌத்து, 2வது ஹயாத்து, 3வது மௌத்து, 4வது ஹயாத்து. இது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல தெளிவாக விளங்கப்படுத்துகிற சூரத்துல் பக்கராவில் வகுந்தும் அம்வாத்தன் வஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும். வகுந்தும் அம்வாத்தன், நீங்கள் எல்லாம் மௌத்தானவங்களாக இருந்தீங்க தாயிட வயிற்றில். வஹ்யாக்கும், அல்லாஹ் உங்களை ஹயாத்தாக்கினான் தாயிட வயிற்றில். சும்ம யுமீத்துக்கும், பிறகு உங்களை அல்லாஹ் உலகத்தில் மௌத்தாக்குவான். சும்ம யுஹ்யீக்கும், பிறகு அல்லாஹ் உங்களை ஹயாத்தாக்குவான். அசில் ஹயாத் என்பது மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான், மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை தான். அப்போ துன்யாவுடைய வாழ்க்கை டெம்பரரியானது, தற்காலிகமானது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், துன்யாவுக்கு 2 பேர் இருக்கின்றது. ஒன்று அற்பமானது, இழிவானது என்ற அர்த்தம். அல்லது அதுனா துன்யா, துன்யான மிக நெருக்கமானது. ஏன் மிக நெருக்கமானது என்று துன்யாவுக்கு வேறு பேர் வச்சுக்கி, ஆக நெருக்கமானது, அதுனா துன்யாண்டா ஆக நெருக்கமானதுன்னு அர்த்தம். ஏன் அதுக்கு அந்த பேர் சூட்டப்பட்டுள்ளதுண்டா, துன்யாவும் இந்த துன்யாவோட யார் சேர்ந்திருக்கிறாரோ அவரும் பிரிவதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறாங்க. ஏண்டா சில நேரத்தில் ஆள் இருப்பார், துன்யா இருக்காது. என்னப்பா எல்லாம் நெருவு பிடிச்சிட்டு, எல்லாம் சுனாமியில் வைத்து, எல்லாம் தண்ணியில் வைத்து, எல்லாம் கரைஞ்சி வைத்து, எல்லாம் ஃப்ளோட்டில் வெள்ளத்தில் வைத்து, எல்லாம் எங்களை அப்படியே வச்சுட்டு அகதியாக அனுப்பிட்டான். ஆள் இருக்கு, துன்யா இல்லை. சில நேரத்தில் துன்யா இருக்கு, ஆள் இல்லை. எங்கே வாகனம் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆள் கபூரில். அப்போ துன்யாவும் துன்யா யாரிடத்தில் இருக்கோ அவரும் பிரிவதற்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. இதனால துன்யா என்று சொல்கிறது. இதையெல்லாம் வச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான புத்திசாலி யாரெண்டா அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி யாரெண்டா நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொண்டு மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரானவன். வல் ஆஜிஸு, இயலாதவன் யார் என்று சொன்னால் மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். திருமிதியில் வரக்கூடிய அறிவு, நஃப்ஸு கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன். நஃப்ஸு எதையெல்லாம் ஆசைப்படுதோ அது அவ்வளோது, அது ஹராமா ஹலாலா, ஷரியத்தில் அனுமதி இருக்கா அனுமதி இல்லையா அதை ஒன்றும் பார்க்குறல்ல. என்கிட்ட ஆசைப்பட்டேன்னு செஞ்சேன், அவ்வளோதான். என் மனைவி ஆசைப்பட்டால் செஞ்சு கொடுத்தேன், என் பிள்ளைகள் ஆசைப்பட்டால் செஞ்சு கொடுத்தேன். வ தமன்னா அலல்லாஹ், அல்லாஹ் மீது மேலெண்ண வச்சுவான். அல்லாஹ் கஃபூர் ரஹீம் தானே, அல்லாஹ் 100 கொலை செஞ்சவனையும் மன்னிச்சு தானே இருக்கான். அல்லாஹ் அதில் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் மன்னிச்சு தான் இருக்கான். ஏன் என்ன மன்னிக்க முடியும்? அல்லாஹ் மன்னிப்பா என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவனிடத்துல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, யாரை மன்னிக்கணும் யாரை மன்னிக்கக்கூடாது. சில நேரத்தில் அந்த சுதந்திர தினங்களில் ஜெயிலில் உள்ளவங்களில் கொஞ்சம் பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேயில் சில ஆக்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ரிலீஸ் பண்ணுறது இல்லை, அது குறிப்பிட்ட ஆக்கள். அவர் சிஸ்டம் ஒன்று இருக்கு. இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, யூகே, அமெரிக்கா, யூஎஸ், இந்த நாடுகளுக்கு எத்தனை பேர் எங்களுக்கு பிஆர் வேணும் எங்களுக்கு வந்து கேட்குறாங்க. எல்லாருக்கும் அங்கே கொடுக்கறது இல்லை, ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. கோர்ட்டில் எத்தனை பேர் வழக்கு பேசுகிறாங்க, எல்லாரும் கேஸும் எக்ஸெப்ட் ஆகிறது இல்லை. விசா போடுற ஆக்களுக்கெல்லாம் விசா கிடைக்கிறது இல்லை, அது சிஸ்டம் ஒன்று இருக்கு. இதே அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அவன் மன்னிக்கக்கூடியவன் என்பதில் மாற்று கருத்து இல்லை.
அவன் யாரை மன்னிக்கணும் யாரை மன்னிக்க கூடாது என்பது அவனுக்கு தான் தெரியும். எப்படி அல்லாஹ் தஆலா ரஹ்மானாக இருக்கிறானோ, இரக்கமுள்ளவனாக இருக்கிறானோ, கஃபூராக இருக்கிறானோ, மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறானோ, அவன் தண்டிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக இதை விளங்கப்படுத்துகிறான். நப்பி இபாதி அன்னியல் கஃபூருர் ரஹீம் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். நபி, நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிட்டுருங்க. நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு ஒரு மெசேஜை சொல்லுங்க, ஏமாந்துடக்கூடாது என்பதுக்காக. என்ன மெசேஜ் தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க ரெண்டு விஷயத்தை அவங்களுக்கு. ஒன்றாவது சொல்லுங்க அன்னியல் கஃபூர் ரஹீம், நான் மன்னிக்கக்கூடிய ஒன்று சொல்லுங்க, நான் இரக்கமுள்ள ஒன்று சொல்லுங்க. அதே நேரத்தில் அன்ன அஸாபி, என்னுடைய பனிஷ்மெண்ட் இருக்குதானே, ஹுவல் அஸாபுல் அலீம், அதுவும் கடினம்னு சொல்லிடுங்க. சும்மா இறக்கம் இறக்கம் ரஹமத்து ரஹமத்துன்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய அடுத்த பக்கத்தை மறந்து வாழ வானான்னு சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. அவன் ரெண்டு பேரும் அவன் எந்த நேரத்தில் அவனோட ரஹமத்து மிகச்சிரிக்கை, அதில் மாற்று கருத்து இல்லை. அவனுடைய அன்பு அவனுடைய மேசி அது மிகச்சிரிக்கி என்றாலும் அவன் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பான் என்று அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். லா யுஸ்அல் அம்மா யஃபஅலு வஹும் யுஸ்அலூன். அல்லாஹ்வாகிய அவன் எதை செஞ்சாலும் அதை அவனிடத்தில் கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. வஹும் யுஸ்அலூன், அவனோட அடியார்கள் எதை செஞ்சாலும் அதை கேட்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய ரைட்ஸ் அவனுக்கு இருக்கு. அவனை கேட்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கும் இல்லை, அவனுக்கு யாரிடத்துலையும் கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு என்று குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான புத்திசாலி யார்? நஃப்ஸை கட்டுப்படுத்திக்கொண்டு மௌத்துக்கு பின்னால் தயாராகிறோம். துன்யாவை அனுபவிக்க கூடாது என்று யாரும் சொல்லல. வீடு கட்டக்கூடாது, வாகனம் வாங்கக்கூடாது யாரும் சொல்லல. அல்லாஹ் தஆலா யாருக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறானோ அதை அனுபவிக்கத்தான் வேணும். ஆனால் விஷயம் என்னென்றா இந்த துன்யா கல்புக்குள்ளே வந்து விடக்கூடாது. நான் உதாரணம் சொல்லுவேன். கப்பல் போகிறதுக்கு கட்டாயம் தண்ணி தேவை. தண்ணி இல்லாமல் கப்பல் போக முடியாது. தரையில் கப்பல் ஓடாது, தரையில் கப்பல் போகாது. கப்பல் போவதற்கு தண்ணி தேவைப்படும். ஆனால் கண்டிஷன் என்ன என்றால் கப்பலுக்கு கீழே தான் தண்ணி இருக்க வேண்டுமே தவிர கப்பலுக்குள்ளே தண்ணி வரக்கூடாது. கப்பலுக்குள்ளே எப்போ தண்ணி வர ஆரம்பிக்குமோ கப்பலும் தாண்டு போய்விடும், கப்பலுக்குள்ளே உள்ளவங்களும் தாண்டு போய்த்துருவாங்க. இதே மாதிரி தான் ஆகிரத்துக்கு போய் சேர்றதுக்கு துன்யா தேவை. துன்யா இல்லாமல் ஆகிரத்துக்கு போய் சேர இயலாது. ஆனால் துன்யா எப்படி கப்பலுக்கு கீழே தண்ணி இருக்குதோ இதே மாதிரி இந்த துன்யா கல்புக்கு வெளியே தான் இருக்கணும். இந்த கல்புக்குள்ளே வந்துடக்கூடாது. இந்த கல்புக்குள்ள துன்யா வந்தால் தான் அங்கே பொறாமை வாருது, வஞ்சகம் வாருது, பெருமை வாருது, கஞ்சத்தனம் வாருது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒழிப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு வாருது, அடுத்தவனுக்கு சூனியம் செய்யணும் கொண்டு வாருது. இதெல்லாம் பேர் தான் ஹுப்பு துன்யா. துன்யாவுடைய மோகம் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா யார உள்ளத்தில் துன்யா வந்துடுமோ அவன் இந்த துன்யாவை அடையிறதுக்கு என்னத்தையும் செய்ய பார்ப்பான். எப்படி கப்பல் தாண்டிட்டா அவன் வெளியே வாரத்துக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுவானோ, இந்த துன்யாவுடைய மோகம் கல்புக்குள்ளே போனால் அவன் எதை வித்தாவது அடைஞ்சாவது அடைய பார்ப்பான். மனைவியை விற்பான், தாயை விற்பான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் வச்சு தான் விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது நான் நினைக்கிறேன். எனவே துன்யாவுடைய வாழ்க்கை இந்த வருஷம் முடியுது, ஹிஜ்ரி ஆண்டு முடியுது, அடுத்த வருஷம் ஆரம்பிது. அப்போ அதனால தான் ஒரு பெரியார் கேட்டாராம், மாணவனை பார்த்து துன்யாவுடைய காலம் எவ்வளோன்னு கேட்டாராம். சொல்லி படிச்சுனார், துன்யா எவ்வளோ நாள் சொன்னார். ஒரு 3 நாள். அவரே பதில் சொன்னார், 3 நாள். ஒரு நாள் போய்த்து இனி வராது, அடுத்த நாள் வருமா வராத தெரியாது, இருக்கக்கூடிய நாளை நல்ல முறையில் பயன்படுத்திக்க. அப்புறம் சொன்னார், இல்லை 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 3 நாள் இல்லை துன்யாவுடைய வாழ்க்கை, 3 மணி நேரம், 3 ஹவர். ஒரு ஹவர் போயிட்டு வராது, அடுத்து வருமா வராது தெரியாது, இருக்கக்கூடிய அவரை நல்ல முறையில் பயன்படுத்தி. அப்புறம் சொன்னார், இல்லை 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 அதுவும் இல்லை. துன்யாவோட வாழ்க்கை என்பது 3 மூச்சுக்கள், 3 மூச்சு. ஒரு மூச்சு போய்த்து இனி வரவே வராது, அடுத்த மூச்சு வருமா வராதா தெரியாது. விடக்கூடிய மூச்சு அல்லாஹ்க்கு பொருத்தமான மூச்சு. ஹயாத்துக்கு அரபு கவிஞர் சொல்வார், ஹயாத்துக்கு அன்ஃபாசுன் துஅத்து ஃபகுல்லமா மலா ஜுஸ்உ மின்ஹா மலா. மனிதா, வாழ்க்கை என்பது எண்ணப்பட்ட மூச்சுக்கள்.
அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆக்களுக்கு முடிவெடுத்திருக்கிறான். இவர் இத்தனை 1000 மூச்சு விடுவார், இவர் இத்தனை லட்சம் மூச்சு விடுவார், இவர் இத்தனை கோடி மூச்சு விடுவார். ஒவ்வொரு மூச்சு போக போக என்ன செய்யுது, வாழ்க்கை குறைஞ்சிட்டு போகுது. நான் உதாரணம் சொல்லுவேன். இங்கேருந்து நாங்கள் ஜஃப்னா போகணும். இப்போ எங்களுக்கும் ஜஃப்னா கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கொண்டா, ஒவ்வொரு கிலோமீட்டர் போக போக நாங்கள் கொழும்பை விட்டு கிளப்பனை விட்டு தூரமாயிட்டு போகிறோம். கொழும்புக்கு நெருக்கமாயிட்டு போகிறோம், இந்த ஜஃப்னாக்கு நெருக்கமாயிட்டு போகிறோம். உண்மையான புத்திசாலி யாருண்டா, ஜஃப்னாவில் போய் என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு தயாராகிறவன் தான் புத்திசாலியை தவிர, நான் கிருளப்படையில் இன்ன வேலை இருக்கிற தயாராகிறவன் புத்திசாலி அல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு மூச்சு போக போக உலகத்தோட தூரமாகிறோம். இது அழகா உருது கவிஞர் விளங்கப்படுத்துவாரு. அரே காஃபில் துஜே கடியா தேத்தா ஹே முனாதி ஹாலிகினே தெரி உமர் மே ஏக் ஆங்கடாதி. ஏ அறிவிலியே, விளப்பமில்லாத மனுஷனே, நீ கையில் கட்டிக்கூடிய ஒச்ச பாரு, இது சத்தம் கேட்குதானே உனக்கு, இந்த குலப் பாரு, இந்த கிக்கு சத்தம் கேட்குதானே, அது என்ன மாதிரி சத்தம் கேட்குது, அது என்ன சவுண்ட் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷம் சொல்லுதோ ஒன்றை பார்த்து சொல்லுது, ஒரு மெசேஜ் ஒன்று தருது, உன்னோட வாழ்க்கையில் ஒரு பகுதி குறைஞ்சிட்டு, உன்னோட வாழ்க்கையில் ஒரு பகுதி குறைஞ்சிட்டு. இது ஒவ்வொரு செகண்ட் போகும். எனவே இந்த வருஷம் போயிட்டு, ஆனால் ஒரு விஷயம் என்னென்றா, காலம் மீளாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, காலம் மீண்டு வராது, காலத்தில் செய்தவைகள் மீண்டு வரும். இந்த வருஷம் வைத்து இனி கியாம நாள் மட்டுக்கும் இந்த வருஷம் வராது. ஆனால் இந்த வருஷத்தில் என்னென்னதில் நாம் செஞ்சோமோ அவ்வளவு மீண்டு வரும். அதுக்குத்தான் இந்த காலத்தில் இந்த வாட்ஸ்அப்பும் அந்த இதுன்னு இத்தனை சாதனங்கள் வந்திருக்கு இல்லையா. போன வருஷம் அவன் பேசின மெசேஜ் ஒன்று கிடையாது, அது எங்கிட்ட ரெக்கார்டில் இருக்கு. இத்தனை நிமிஷம் பேசிக்காரு, போட்டு காட்டவா? அதுதான் இல்லையா? அதுக்கு அல்லாத ஆதாரம் காட்டியும். நீ போன வருஷம் பேசுறது ஃபோனில் இருக்கு, வாட்ஸ்அப்பில் இருக்கு. ஆனால் போன வருஷம் எந்த நாளை பேசினமோ அந்த நாளை மீட்டி எடுக்க இயலாது. ஆனால் போன வருஷம் என்ன பேசினமோ இல்லாட்டி எங்களை பற்றி என்ன வீடியோ எடுக்கப்பட்டுச்சோ அது இருக்கும். இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் சொல்கிறான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரி முஹ்லரா. அது எப்படிப்பட்ட நாளண்டா, அந்த நாளில் நீங்கள் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு முன்னால் இருக்கும். எனவே இந்த வருஷம் எங்களை விட்டு போகுது. எனவே நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சு அடுத்த வருஷத்தை முஹர்ரத்தை நாங்கள் ஒரு சந்தோஷமாக முடிவெடுக்கணும். இந்த வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ வருஷம் நான் வர வருஷம் ஹயாத்தோ மௌத்தோ எனக்கு தெரியாது. எனவே இந்த வருஷத்தில் என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ ஒவ்வொரு சுய விசாரணை செஞ்சு, என் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்துச்சு, என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னுடைய இபாதாத் எப்படி இருந்துச்சு, என் ஈமானிய உழைப்பு எப்படி இருந்துச்சு, மக்களோடு நான் நடக்கக்கூடிய முறைகள் எப்படி இருந்துச்சு, அதில் குறைவுகள் இருக்குமெண்டா அதை சீராக்கி கொள்வது, நிறைவுகள் இருக்குமெண்டா அல்லாஹ் தஆலா புகழ்ந்து கொள்வது. அடுத்த வருஷக்கூடியத்தை நாங்கள் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் நான் நல்ல அமல் செய்வேன் என்ற உண்மையான வைராக்கியத்தோடு வரவேற்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவர் விரும்பக்குள்ள நல்லடியார் கூட்டத்தில் ஆக்கிப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வஃபகனா லித்திபாஇ ஹதீ ரசூல் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. فيا أيها المسلمون اتقوا الله تعالى في السر والعلانية وأطيعوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون وصونوا جوارح اللغو والآثام فبادروا إلى التوبة واحسنوا منها إن الله يحب المحسنين وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان والله تعالى يقول وهو أصدق القائلين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم وقال الكافرون هذا شيء عجيب أئذا متنا وكنا ترابا ذلك رجل بعيد. بارك الله لي ولكم بالقرآن العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر. أشهد أن لا إله إلا الله صاحب القدر. أشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق بالأسود والأحمر. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة دائمة بدوام الشمس والقمر. أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم الأفخر. عليكم بكثرة الصلاة والسلام على سيدنا محمد سيد البشر. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه.
اللهم الله عن سعاداتنا عامل المؤمن أبي بكر الصديق رضي الله عنه، وعامل المؤمن سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعامل المؤمن سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعامل المؤمن سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعلى جميع الصحابة والتابعين وتابع التابعين رضوان الله عليهم أجمعين إلى يوم الحشر والنشر. اللهم انصر جيوش المسلمين، اللهم انصر جيوش المؤمنين، اللهم اغفر لهم، اللهم انصرهم، اللهم اغفر لهم، اللهم انصرهم، اللهم انصر من نصر دين نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم وجعلنا منهم، واخذل من خذل دين نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حطبها وقنا من لهبها، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار، فيها كل الشر والآثام. ربنا اغفر لنا والإخوان الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ويا عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله جل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.